Sepa Navy, you gave me clearance. You gave me clearance to go. மத்திய கிழக்கு போர் இப்போ ஒரு புது கட்டத்தை எட்டியிருக்கு. அதுவும் இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு. உலகத்தோட அத்தியாவசிய தேவைகள்ல 5ல் 1 பங்கு பயணிக்கிற இந்த ஹோர்மூஸ் நீரிணை இப்போ ஒரு போர்க்களமா மாறி இருக்கு. இது ஏன் இந்தியாவுக்கு பிரச்சனையா மாறி இருக்கு அப்படின்னா, இந்தியாவோட 2 எண்ணெய் கப்பல்கள் மேல நேற்று ஈரான் தாக்குதல்கள் நடத்தி இருந்தது. எங்களை விட்டுடுங்க அப்படின்னு இந்தியாவோட மாலுமி கேட்கிற அந்த ஒரு ஆடியோ இப்போ இன்டர்நெட்ல வைரல் ஆகிட்டு வருது. ஒரு பக்கம் இந்தியாவோட நண்பன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஈரான் எதுக்காக இந்திய கப்பல்கள் மேலேயே தாக்குதல் இருக்கு. அமெரிக்காவுக்கு எதிரான இந்த போர்ல இந்தியா கூட ஈரானுக்கு இருக்கிற நட்பு முறிய போகுதா? இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. அமெரிக்காவோட கடல்வழி முற்றுகை போர் நிறுத்தத்தை மீறுறதா சொல்லிட்டு ஹோர்மூஸ் நீரிணை இனிமே முழுக்க எங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருக்கும். விதிகளை மீறி பயணிக்கிற எந்த ஒரு கப்பலும் இனிமே எதிரிகளோட கப்பலா தான் கருதப்படும். அந்த கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதாவது ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் நிறுத்தம் வந்ததுக்கு அப்புறமா ஹோர்மூஸ் நீரிணைய திறக்கிறதா இருந்த ஈரான் அமெரிக்காவோட அழுத்தம் காரணமா தன்னோட முடிவை மாத்தி இருக்கு. இந்திய கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு இந்தியா ஒன்னும் சும்மா இருக்கல. உடனடியா டெல்லியில இருக்கக்கூடிய ஈரானிய தூதரை வெளியுறவு செயலாளர் சந்திச்சு இந்த விஷயத்துக்கு கடுமையான கண்டனம் வெளியிட்டிருக்காரு. வணிக கப்பல்கள் அது மட்டும் இல்லாம இந்த கப்பல்கள்ல பயணிக்கக்கூடிய மாலுமிகளோட பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்த கப்பல்கள் எல்லாத்துக்குமே ஈரான் முழுமையான பாதுகாப்பு வழங்கி இருக்கு. ஆனா எதுக்காக இப்படி தாக்குதல்களை இப்போ ஈரான் நடத்தி இருக்கு அப்படின்னு இந்தியா நேரடியாவே ஈரான் கிட்ட கேள்வி எழுப்பி இருக்கு. இந்திய கப்பல்கள் மேல ஈரான் நடத்தின இந்த தாக்குதல் காரணமா பல கப்பல்கள் இப்போ பாதியிலேயே திரும்பி இருக்கு. இந்த ஒரு விஷயம் மறுபடியும் உலக நாடுகளோட எரிசக்தி பாதுகாப்பை பாதிக்கும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் இப்போ கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்துல ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பப்படுது. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில காலமா கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளா ஒரு நல்ல நட்பு இருக்கு. ஈரானோட சாபகார் துறைமுகத்துல கூட இந்தியா முதலீடுகளை செஞ்சிருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த போர் பதட்டம் காரணமா ஈரான் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்கிறது தெளிவா தெரிய வருது. ஒரு பக்கம் அமெரிக்காவோட முற்றுகையால கோவத்தில் இருக்கக்கூடிய ஈரான் அந்த கோவத்தை இந்தியா மேல காட்டுதா? அப்படி இல்லைன்னா இந்திய கப்பல்கள் அமெரிக்காவுக்கு ஒத்துழைக்குது அப்படின்னு ஈரான் தப்பா நினைச்சிருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இப்போ எழுப்பப்பட்டு இருக்கு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்ப இருக்கக்கூடிய நெருக்கம் ஈரானுக்கு எரிச்சலா இருக்கலாம். ஆனா இந்தியாவோட இருக்கிற நட்பை ஈரான் முழுசா முறிச்சுக்கிட்டா சர்வதேச அளவுல ஈரானுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆதரவை ஈரான் இழந்துரும். சன்மார் ஹெரால்ட் அது மட்டும் இல்லாம ஜக் ஆர்னவ் அப்படிங்கிற 2 இந்திய எண்ணெய் கப்பல்கள் ஹோர்மூஸ் நீரிணை வழியா பயணிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த பக்கமா வந்த ஈரானோட கடற்படை திடீர்னு துப்பாக்கி சூடு நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. டேங்கர் ட்ரக்கர்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ஆடியோல இந்த இந்திய மாலுமி ஈரான் கடற்படை கிட்ட கெஞ்சுற மாதிரியான ஒரு ஆடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. Sepa Navy, this is Motoranga Sanmar Herald. You gave me clearance to go. My name second on your list. You gave me clearance to go. You are firing now. Let me turn back. டேங்கர் ட்ரக்கர்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ஆடியோல இந்த இந்திய கப்பல் மாலுமி பதட்டமா பேசுறது தெளிவா தெரியுது. இந்த ஆடியோல செபா நேவி, நாங்க லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கோம், எங்களுக்கு பயணிக்கிறதுக்கு நீங்க தான் பெர்மிஷன் கொடுத்தீங்க, இப்போ நீங்களே எங்களை சுடுறீங்க, தயவு செஞ்சு எங்களை போக விடுங்க அப்படின்னு இந்த இந்திய மாலுமி ஈரான் கடற்படை கிட்ட கேட்கிறது தெளிவா தெரியுது. இந்த ஆடியோ ஹோர்மூஸ் நீரிணையில எந்த அளவுக்கு பதட்டம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத உலகத்துக்கே எடுத்துக்காட்டுற விதமாகவும் அமைஞ்சிருக்கு. நல்ல வேளையா இந்த கப்பல்ல பயணிச்ச யாருக்குமே எந்த விதமான ஒரு காயமுமே ஏற்படல. ஆனா
பயத்திலேயே இந்திய கப்பல்கள் எல்லாமே அந்த இடத்துல இருந்து திரும்பி வந்திருக்கு. போன வாரம் வரைக்குமே ஈரானிய தூதர் முகமது ஃபதாலி ஹோர்மூஸ் நீரிணை இந்தியாவுக்கு எப்பவுமே திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா ஈரான் இப்போ எதுக்காக இந்த முடிவை மாத்தி இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் பரவலா எழுப்பப்பட்டு வருது. மெரைன் டிராபிக் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில ஹோர்மூஸ் நீரிணையை கடக்க முயற்சி செஞ்ச 2 எரிவாயு டேங்கர் கப்பல்கள் மறுபடியும் அந்த இடத்துல இருந்து திரும்பி வளைகுடா பகுதிக்குள்ள திரும்பி இருக்கதா இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த நீரிணையை நெருங்கின சில நிமிடங்கள்லயே இந்த 2 கப்பல்களும் அவங்களோட கடற்பாதையை மாற்றி அமைச்சிருக்கிறது இப்போ இந்த தரவுகள்ல வெளியாகி இருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போர் பதட்டம் காரணமா ஹோர்மூஸ் நீரிணையோட பதட்டமும் இப்போ நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரியான பின்னணியில தான் இந்த பதட்டம் காரணமாக தான் நேற்றைய தினமும் கூட 2 இந்திய கப்பல்கள் மேல ஈரானோட கடற்படை தாக்குதல் நடத்தி இருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த தாக்குதல் காரணமா, அதாவது இந்திய கப்பல்கள் மேல் நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கி சூட்டு தாக்குதல் காரணமா இந்தியாவில் எரிபொருள் விலைகள் மறுபடியும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு அபாயமும் இந்தியாவுக்குள்ள எழுப்பப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம பல உலக நாடுகளுக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறி இருக்கு. முக்கியமா அமெரிக்காவோட நட்பு நாடுகள் இந்த விஷயத்துல ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிருக்கதா பல தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இந்தியாவோட இருக்க நட்பை ஈரான் பாதுகாத்து கொள்ளுமா, அப்படி இல்லைன்னா போர் மோகத்துல இந்தியா மேலையும் தன்னோட கோபத்தை காட்டுமா அப்படிங்கிற கேள்விதான் இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.